சக்தி சமையலே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்வா தான். இப்போ பிஸ்கெட் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மேரிகோல்டு தான் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, பால் சேர்த்து சூடான பால் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டு பத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பாதாமும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வறுந்து வந்துருச்சு, எடுத்துருங்க. பாருங்கள், இந்த பதத்தில் நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ இதை நம்ம வானலில் சேர்த்து நல்லா கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் சூப்பரான சுவையான அல்வா ரெடி ஆகிடும். இது கூட இப்போ நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு பாருங்கள், வானலில் ஒட்டாத வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நம்ம கலரி எடுத்தால் சூப்பரான சுவையான அல்வா ரெடி ஆகிடும். வாங்க சாப்பிட்லாம். நன்றி.